Welcome to Koottu Poriyal channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சிக்கன் பிரியாணி. இப்போ 1/4 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம். இத மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் நல்லா கலந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுப்போம். 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 15 மினிட்ஸ் ஊற வச்சுப்போம். கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரியாணி இலை போட்டுக்கிறோம். இப்போ நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் பொன்னிறமா வர வரையும் வதக்கிப்போம். வெங்காயம் பொன்னிறமா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லியோட பச்சை வாசனை போனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் அதோட அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டுறலாம். நல்லா கலந்துட்டு நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிப்போம். ஊற வச்சிருக்கோம் இல்லையா அரிசி, ஆல்ரெடி நான் 15 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். அந்த அரிசியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு ஆல்ரெடி நான் 1 டம்ளர் தண்ணி வச்சு தான் ஊற வச்சிருக்கேன். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். இது கொஞ்சம் கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டுக்கலாம். விசில் போட்டதுக்கு அப்புறம் ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அந்த குக்கரையும் அந்த மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறதுக்கு விசில் விட தேவையில்லை. ஸோ அதனால 15 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக வைக்கலாம். பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். வெங்காயத்தை கட் பண்ணிட்டு அது கூட உப்பு, கொஞ்சம் தயிர், கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அந்த ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்